ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனலட்சுமி லாக்ஸ் அண்ட் குக்கிங். பசங்க லீவ்ல இருக்காங்க, ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க. அவங்க காய்கறி விரும்பி சாப்பிட மாட்டாங்க அவ்வளவா. அவங்களுக்கு காய்கறியை அவங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸோட எப்படி சேர்த்து செய்யலான்ட்டு பார்க்கலாமா? இது வந்து பீட்ரூட் சேர்த்து ஸ்வீட் மோமோஸ் பண்ண போறேன். அதுக்கு வேர்க்கடலை, வெல்லம், மைதா மாவு இல்லை கோதுமை மாவு எடுத்துக்கலாம். எப்படி செய்யறது பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பாத்திரத்துல தண்ணி சுட வச்சுட்டு பீட்ரூட் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அது வேகத்துக்காட்டியும் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணிடலாம். வெள்ளத்தை வந்து காய்ச்சி, வேர்க்கடலையை வந்து தோல் சீவி தோலெல்லாம் எடுத்துட்டு தோல் நீக்கி அதில் வந்து சேர்த்து எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். பீட்ரூட் வந்து வேகட்டும். வெல்லம் வந்து 1 கப்பு துருவி வச்சிருக்கேன், உடைச்சி அதை வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வேர்க்கடலை வந்து தோல் நீக்கிட்டு மிக்சி ஜார்ல சேர்த்துருக்கேன். அது கூடவே வந்து ஒரு 5 ஏலக்காவும் சேர்த்து ஒரு பல்ஸ் மோட் விட்டு எடுத்துக்கலாம். இது வந்து எதுக்காகனா பாகு மாதிரி எடுத்தோன்ட்டு அதுல வந்து நம்ம வேர்க்கடலையை சேர்த்தோம்னா மெல்ட் ஆகாம இருக்கும். நம்ம அது மோமோ செய்யும் போது மெல்ட் ஆகி வராம இருக்கும். அதுக்காக தான் அது வந்து ஒரு பாகு மாதிரி செய்ய போறோம். செஞ்சு அந்த வேர்க்கடலையை சேர்த்தோம்னா நல்ல ஒரு பால் மாதிரி உருட்டி அது உள்ள நம்ம ஸ்டஃப் பண்ணிட்டு செஞ்சோம்னா அது மெல்ட் ஆகாம இருக்கும். பீட்ரூட் எதுக்காக வேக வைக்கிறோன்னா அந்த பச்சை வாசனை போனால சாப்பிடும்போது ஃபுட் கலர் சேர்க்காம நம்ம வந்து செய்கிறோம் கலருக்காக. ப்ளஸ் வந்து அதோட சத்தம் வந்து குழந்தைங்களுக்கு கிடைக்கும். வேக வச்சாலும் அந்த பச்சை வாசனையும் போயிடுச்சுன்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால தான் வந்து வேக வச்சு அதை வந்து அரைச்சி நம்ம மாவுல சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து ஒரு கடாயில் சில்வர் பாத்திரம் வந்து அடி பிடிச்சிக்கோங்க, அலுமினி பாத்திரமா வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் வந்து வெல்லம் வந்து கொதிக்க வைக்க போகிறோம். தண்ணி கொதிச்ச பிறகு வெல்லம் சேர்த்து வடிகட்டிட்டு அதை வந்து கொஞ்சம் நல்லா ஒரு பதம் வரும், பாகு பதம் மாதிரி லைட்டாக வரும். அப்போ வந்து வேர்க்கடலை சேர்த்தோம்னா நம்ம வந்து அந்த பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். அந்த பாகு வந்து வேர்க்கடலை உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் வந்து மெல்ட் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான். பீட்ரூட் வந்து வெந்துடுச்சு. ஒரு பிளேட்ல சேர்த்து ஆற வச்சுட்டு மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இந்த தண்ணியை வந்து மைதா மாவோட சேர்த்து அதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து பிளேட்ல மாத்திட்டு ஆற வச்சுட்டு மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ மைதா மாவு எடுத்திருக்கேன், ஒரு 2 கப்பு மைதா மாவு. நீங்க கோதுமை மாவு வேணா கூட எடுத்துக்கலாம். மோமோஸ்க்கு ஹெல்த்தியாக வேணும்னா. இது வந்து ஒரு சிட்டிகை உப்பு. அந்த தண்ணியை சேர்த்துட்டு பீட்ரூட்டையும் சேர்த்து அரைச்சி இதில் வந்து நம்ம ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டிக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபுட் கலர் வேண்டான்ட்டு பீட்ரூட்டை சேர்த்து ஹெல்த்தியாக செய்கிறோம். வெள்ளத்தை வந்து வடிகட்டிட்டேன். ஒரு கையில் பிடிச்சிட்டு வீடியோ எடுக்க முடியல, வடிகட்டி எடுத்துட்டேன். இந்த மண்ணெல்லாம் வந்து டஸ்டெல்லாம் வந்துடுச்சு. மறுபடியும் வந்து அதிலே சேர்த்து கொதிக்க வைக்கலாம். வடிகட்டின வெல்லம் தண்ணி அதிலே சேர்த்து கொதிக்க கொஞ்சம் நல்லா திக்கான பிறகு நம்ம வந்து வேர்க்கடலையை சேர்த்துட்டு இதிலே ஒரு கல் உப்பு போட்டால் இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கும். இந்த வெல்லம் தண்ணி கொதிக்கும் போது ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கோங்க. ஏலக்காய் வந்து நான் இதிலே சேர்த்துருக்கேன், வேர்க்கடலையில சேர்த்துருக்கேன். இது கொதிச்சு கொஞ்சம் திக்காகட்டும். பீட்ரூட்டை அரைச்சாச்சு, இதிலே வந்து சேர்த்து அதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கலந்து மாவு பிசைஞ்சிட்டு காட்டுறேன். ஒரு கையில் கேமரா வச்சுட்டு என்னால் பிசைய முடியல. இதை கலந்து பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அந்த மாவு பிசைஞ்சு சாஃப்டாக வச்சிடுறேன். வெல்லம் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ வந்து இந்த ஒரு பிளேட்டில் ஊற்றிட்டு இப்படி சேர்த்தோன்னா நல்லா திக்காகும், ஒரு ஜெல்லி மாதிரி வரும். இந்த மாதிரி பக்குவம் வந்தோடனே அரைச்சி வச்ச பவுடர் பண்ண வேர்க்கடலையை வந்து இதில் சேர்த்துக்கலாம். மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். கலர் பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், இருந்தாலும் டேஸ்ட் பசங்களுக்கு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். மாவு வந்து வெள்ளைப்பாகை வந்து ஒரு பிளேட்டில் நெய் தடவிட்டு அதை வந்து சேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் நம்ம ஆறின பிறகு அந்த ஸ்டஃபிங் வந்து வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பிளேட்டில் நெய் தடவிட்டு
இதில் இருக்கிறது இதை சேஞ்ச் பண்ணி ஆற வச்சு விடுறேன். ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு, ஆற வச்சு வச்சுருக்கேன் பாருங்க. இது அப்படியே நம்ம வந்து அந்த மோமோஸ் இது அச்சில் வந்து ரெடி பண்ணிவிட்டு உள்ளே வைக்க போகிறோம். இப்போ எப்படி உதிரி உதிரியாக வந்துச்சு பாருங்கள். இப்போ இது மாதிரி இருந்தால் மெல்ட் ஆகாது, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இந்த அச்சு எடுத்து நம்ம கொழுக்கட்டை செய்கிற அச்சிலே செஞ்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு எந்த டிசைன்ஸ் பிடிக்குதோ அந்த டிசைன்ஸில் நீங்கள் வந்து இதை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். 1 by 1 எப்படி செய்து பார்க்கலாங்களா? இந்த மோல்டில் வந்து கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். நெய் தடவிட்டு ஒரு பால் மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இந்த மாவை வந்து ரோல் பண்ணிவிட்டு அது மேலே வச்சுட்டு நீங்கள் வந்து ரவுண்டாக மாவு வந்து திரட்டி கூட செய்யலாம். அதில் வந்து வச்சு கூட ஸ்டஃப் பண்ணலாம். மோமோஸ் மாதிரி உங்களுக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் தெரியுதோ அதெல்லாம் பண்ணலாம். செய்கிறதுக்கு டைம் எடுத்தாலும் ஹெல்த்தியாக வந்து பசங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்தோன்னு ஒரு திருப்தி இருக்கும். அதுக்கப்புறம் பசங்க நல்லா இருந்தால் இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம போட்ட எஃபெக்ட்டுக்கு ஓகே ஒர்த்து தான் அப்படின்னு தோணும். இது மேலே வச்சு ஸ்டஃப் பண்ணிடுங்க. இந்த எக்ஸ்ட்ரா மாவுலாம் வந்து எடுத்துட்டு நெய் தடவுன வந்துட உடனே பாருங்க, இதை அப்படியே வந்து 1 by 1 ரெடி பண்ணிக்கணும். இதை அச்சு வச்சு செஞ்சேன். அச்சு வச்சு இது வந்து ரெடி பண்ணேன், இந்த மோல்டு வச்சு மோமோஸு. இப்போ அந்த அச்சு இல்லாமலும் வந்து நம்ம பால் மாதிரியே ரெடி பண்ணலாம். நம்ம பசங்களுக்கு பிடிச்ச டிஃப்ரெண்ட்டான டிசைனில் கூட செஞ்சு தரலாம். லீவில் இருக்காங்க, ஏதாவது கேட்பாங்க ஸ்நாக். கண்டிப்பாக காய் சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த மாதிரி காயை வந்து நம்ம செய்கிற ஸ்நாக்கில் வந்து செஞ்சு கொடுங்க, பிடிச்சி சாப்பிடுவாங்க. இப்படி வந்து ரோல் பண்ணியும் அதுக்கப்புறம் ஸ்டீமரில் வச்சு நம்ம வேக வச்சுட்டு உங்களுக்கு கட் பண்ணி டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் வந்து கொடுக்கலாம். பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கலாம். செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தாலும் நல்லா இருக்கும். இட்லி தட்டிலே வந்து இட்லி பிளேட்ல தான் வேக வைக்க போகிறேன். அதிலே கொஞ்சமாக நெய் தடவிட்டு அடுப்பு நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். உள்ள தண்ணி நல்லா கொதித்த பிறகு இந்த பிளேட்டில் நெய் தடவிட்டு இந்த ஒன்று ஒன்றா வச்சு ஒரு 10 minutes வேக வச்சுக்கலாம். ஒரு 10 minutes வேகட்டும். வெந்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வெந்து ரெடி ஆயிடுச்சு. இட்லி பாத்திரத்தில் 10 நிமிஷம் வேக வச்சேன். வெந்து ரெடி ஆகிடுச்சு. எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ண ரெடி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணுறது எப்படி இருக்குது பார்க்கலாமா? இட்லி பாத்திரத்துலேருந்து வெந்தோடனே எடுத்துகிட்டு வந்தாச்சு. பீட்ரூட் மோமோஸ் ஸ்வீட் ஸ்டஃபிங்கோட ரெடி ஆகிடுச்சு. வேர்க்கடலை வெல்லம் வச்சு சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு. பசங்களுக்கு இந்த சம்மரில் ஸ்நாக்காக செஞ்சு கொடுங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லா இருக்குது, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.